லாஸ்ட் ஸ்டான்ஸோட லாஸ்ட் லைன் இதோட ஜாயின் பண்ணிக்கங்க. லைஃப் piled on life were all too little, and of one to me little remains, but every heart is saved from that eternal silence, something more, a bringer to new things, a while it were அப்படின்னு சொல்கிறார். லைஃப் piled on life அப்படின்னு சொல்கிறார். பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இருக்கிறதுலாம் ஒரே லைஃப் தான். இப்போ அது மாதிரி எனக்கு நிறைய லைஃப் கிடைச்சது எனக்கு பத்தாது, இட் வர் டூ லிட்டில், அதுவும் எனக்கு கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நான் நிறையா அட்வென்ச்சர்ஸ் பண்ணுவேன் அதை வச்சுட்டு அப்படின்னு சொல்கிறார். அண்ட் ஒன் ஆஃப் டு மீ லிட்டில் ரிமைன்ஸ், இன்னொன்று என்ன சொல்கிறாரு, எனக்கு இன்னும் ரிமைனிங் ஒரு 3 years இன்னும் அது மாதிரி தான் ரொம்ப என்னோடய வாழ்நாள் கம்மியாக இருக்கும். பட் எவ்ரி ஹவர் இஸ் சேவ்டு. ஐ எம் சேயிங் தட் ஹீ இஸ் சேவிங் ஈச் அண்ட் எவ்ரி ஹவர் ஃப்ரம் த இட்டர்னல் சைலன்ஸ். என்னோடய டெத்துலேருந்து நான் என்னோடய லைஃப்பை வந்து காப்பாற்றிட்டே வரேன் என்னோடய ஜேர்னிக்காக அப்படின்னு சொல்கிறார். சம்திங் மோர், எ பிரிங்கர் டு நியூ திங்ஸ், இன்னும் நான் பார்க்க வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் வைல் இட் வேர் அப்படின்னு சொல்கிறார். இட் வேர் பேட், இதெல்லாம் பண்ணாமல் நான் இருக்கிறது வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அண்ட் வைல் இட் வேர் ஃபார் சம் 3 sons டு ஸ்டோர் அண்ட் ஹோல்ட் மை செல்ஃப் அண்ட் திஸ் கிரே ஸ்பிரிட் yearning and desire to follow knowledge like a sinking star beyond the utmost bound of human thought. Here 3 sons refers to 3 days, rather 3 years. Blazes apparently been wasting his time for quite a while. இன்னும் நான் இருக்கிற டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை, எனக்கு இருக்கிறது ரொம்ப கம்மி, ஷார்ட் பீரியட் தான் அப்படின்னு சொல்கிறார். And this great spirit yearning and desire, yearning here refers to longing, and then he wants to chase after knowledge and try to catch it as it sinks like a star. அந்த ஸ்டார் வந்து மறைய போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ச் பண்ணணும்னு நினச்சா அதுக்குள்ளே நம்ம கேட்ச் பண்ணோம், மறைஞ்சிட்டா கிடைக்காதுல்ல, அது மாதிரி நம்ம நாலேஜை வந்து தேடி போகணும் அப்படின்னு சொல்கிறார். ஹீ இஸ் அ கிரேட் பர்சனாலிட்டி, ஹீ இஸ் மூவிங் க்ளோசர் டு டெத். டெத்தை நெருங்க வரத்துக்குள்ளே நான் எல்லாத்தையும் நான் சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறார். பியாண்ட் த அட்மோஸ்ட் பவுண்ட் ஆஃப் ஹியூமன் தாட், இந்த மனித எண்ணங்களுக்கெல்லாம் தாண்டி தான் இருக்குது, இருந்தாலும் நான் அதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறார். This is my son, mine own Telemachus, to whom I leave the sceptre and the isle, well loved of me, discerning to fulfill this labor by slow prudence to make mild. In this stanza, he introduces his son and higher Telemachus. இந்த பிக்சரில் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, who seems like the right guy to take over the job of King of Ithaca. King of Ithacaவோட பெஸ்ட் ரூலர் என்னோட சன்னாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு அவர். டு ஹூம் ஐ லீவ் த செப்டர் அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து ஆர்னமெண்டல் ராட் கிங்கிட்ட இருக்கிறது சொல்லுவோம், தமிழில் செங்கோல் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ செரிமனியல் ஸ்டாஃப் தட் சிம்பிளைசஸ் அத்தாரிட்டி. கிங்டம் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டியை நான் சொல்லுவோம் செங்கோலை. Blesses means something like I leave him in charge. I want to hand over my duty to my son Telemachus அப்படின்னு சொல்கிறார். Well loved of me, discerning to fulfill. He will be loved by all people of Ithaca. He is willing to fulfill his duties. This labor by slow prudence to make mine. When compared with Ulysses, Telemachus seems a lot less restless. He has slow prudence. That means he is patient and willing to make the best decision for the people of Ithaca. என்னை விட என்னோட பையன் வந்து ரொம்ப பேஷண்ட்டாக பீப்புள் ஆஃப் இத்தாக்காவோட அவங்களுடைய குறைகள்லாம் கேட்டு அதை வந்து சால்வ் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறார். வித்தவுட் பீங் டூ ஹேஸ்டி, எந்த அவசரமும் படாமல் பொறுமையாக டீல் பண்ணுவான் அப்படின்னு தன்னோட பையனை ரொம்ப பெருமையாக சொல்கிறார். A rugged people and through soft degrees subdue them to the useful and the good. Most blameless is he, centered in the sphere of common duties, decent not to fail. The people of Ithaca are rugged, which means that they are a little uncivilized or uncultured. They don't know what to do. Uncivilized irukanga. They need to grind. That means subdue them to the useful and the good. அண்ட் தென் டெலிமேக்கர்ஸ்க்கு வந்து அவங்களை எப்படி வந்து
மாற்றணும் அப்படின்றது தெரியும். பீப்புள் ஆஃப் இத்தாக்காவை எப்படி வந்து சிவிலைஸ்டாக மாற்றணுன்றது வந்து அவன் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. ஹியர் Ulysses tells more about Telemachus' qualifications. He is a straight shooter all the way, a nice guy. Most blameless is he. அவன் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது யாருமே. Centered in the sphere of common duties. He will dissolve his duties properly to the people of Ithaca அப்படின்னு சொல்கிறார். Reason not to fail in offices of tenderness and pay. Meet adoration to my household gods. When I am gone, he works his works, I mine. There lies the port, the vessel puffs her sail. He will not fail to do his duty even in his office and pay and meet adoration to my household gods. Meet here refers to suitable or appropriate. He will do his duties to my household gods. And when I am gone, here he says about his journey and travel, and another meaning he says about his death. He works his work. His son Telemachus will do his duty properly, and mine என்ன அவன் வந்து எதிர்பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். There lies the port, the vessel puffs her sail. The port is waiting for me, அந்த ஷிப்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது செயில் ஆகிறதுக்கு, அதனால் நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. There gloom the dark broad seas, my mariners, souls that have toiled and wrought and thought with me, that ever with a frolic welcome took the thunder and the sunshine and opposed. There gloom. A gloom is usually a noun, but here it is used as a verb. That means that his mariners are waiting for him. It is approaching dark and the seas are appearing dark. And souls that have toiled and wrought and thought with me. Here he described about his mariners and அவங்கள பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது they have toiled, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, wrought, they have changed their thoughts and they do their duties with Ulysses அப்படின்னு சொல்கிறார். They ever with a frolic welcome took. Here frolic refers to glad, ஹாப்பியாக, எது இருந்தாலும் ஹாப்பியாக அவங்க வெல்கம் பண்ணியிருக்காங்க. And the thunder and the sunshine and opposed. Thunder here refers to bad times, புயல் மழை செயில் பண்ணும்போது அதையும் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சன்ஷைன் here it refers to good times. இது ரெண்டுத்தையும் அவங்க வந்து சேமாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. The thunder and the sunshine and opposed. Here it is imaginary. The figure of speech implied is imaginary. Free hearts, free foreheads, you and I are old. Old age hath yet his honor and his toil. Death closes all, but something near the end. Some work of noble note may it be done. So, free hearts, free foreheads is a little tricky. Ulysses means that his soldiers, sailors opposed whatever came in their way. See, you and I. நம்ம வந்து யுலைசஸ் அவர் தனியாக தான் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்போ மேபி சம்திங் someone will be there of his same age. The old age hath yet his honor and his toil. Speaking of his old age, Ulysses suggests that even though old people are respected, they also have responsibilities. ஓல்டு ஆனதுக்கப்புறம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி வருது, அவங்களுக்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறார். Death closes all, but something near the end. Here, he knows that death will end everything, but still he believes he can do great things worthy of men who fought against the will of gods during the Trojan War. வந்து டெத் வந்து நெருங்கிட்டே இருக்குது அப்படின்றது தெரியும், இருந்தாலும் வந்து அவர் அதுக்குன்னு நம்ம எதுவும் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். Here, it refers to the old poetic word that means before. Ulysses observes that the sunset and the arrival of night, not unbecoming men that stow with gods,
The lights began to twinkle from the rocks. The long day wanes, the slow moon climbs, the deep moans round with many voices. Come, my friends, not unbecoming men that strove with gods. Not all the men. இப்போ பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு ஈக்குவலண்ட்டாக நிறைய பேர் வந்து கடவுளோட போராடி இருக்காங்க. அது மாதிரி நம்மளும் வந்து போராடணும் அப்படின்னு சொல்கிறாரு லாஸ்ட் நம்ம டெத் வரைக்கும். The light began to twinkle from the rocks. டே டைம் முடிஞ்சு வந்து நைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ஸ் ட்விங்கிள் ஆக ஆரம்பிக்குது. The long day wanes, டே டைம் அப்படியே மறைஞ்சிச்சு. The slow moon climbs, மூன் வந்து மேலே எழும்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. Here it is an ambiguous. இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் வந்து அவர் வந்து ஒன்று வந்து டே வந்து கம்மியாயிடுச்சு, நைட் டைம் வருது அப்படின்றதையும் நம்ம வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து அவரோட பீரியட் முடிஞ்சு அவருக்கு டெத் வந்து அவரை நெருங்கிட்டு இருக்கிறது அப்படின்றதும் நம்ம மீன் பண்ணிக்கலாம். மூன்ஸ் ரவுண்ட் வித் மெனி வாய்ஸஸ், அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த இரங்கல், அந்த மோன்ஸ் அப்படின்றது முனங்கள், அழகாக குரல் தான் கேட்குது அப்படின்னு சொல்கிறார். The long day wanes, the slow moon climbs. It is a assonance here. Come, my friends, it's too late to seek a newer world. Push off and sitting well in order smite the sounding furrows, for my purpose holds to sail beyond the sunset and the bats. It's too late. Friends, சீக்கிரம் வாங்க, இட்ஸ் ஆல்ரெடி லேட்டாக, நம்ம வந்து இன்னும் நிறைய நியூ வேர்ல்டு நிறைய நம்ம டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. Push off and sitting well in order. It turns out that Ulysses is addressing his friends, at least during this part of the poem. He tells them that he has been telling us long. It's never too late to go in search of new lands. Here, Pharos refers to the ship with oars. அந்த துடுப்பு தான் நம்ம வந்து Pharos அப்படின்னு சொல்லுவோம். It refers to the track or mark made in the water by the ship. He tells his sailors to smite or strike. Smite refers to hit. It's mostly unlikely with oars. சன்செட் எல்லாம் தாண்டி, அந்த ஹரிசன்லாம் தாண்டி நம்ம போக வேண்டிய ஜேர்னிலாம் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது, அதனால் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறார். இட் கேன் மீன் எய்தர் டெஸ்டினி ஆர் இன் sailing is my purpose in life. We can either take it is as a destiny, or it can mean as I intend to sail as far as I can. என்னால் எவ்வளோ முடியுமோ நான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பியாண்ட் த சன்செட், யாருமே ஹியூமன் இமேஜின் பண்ணுறதெல்லாம் தாண்டி நான் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஆஃப் ஆல் வெஸ்டர்ன் ஸ்டார்ஸ் until I die, it may be that gulfs will wash us down. It may be we shall touch the happy isles and see the great Achilles whom we knew. Here, I want to see the western stars. Is not a place for the stars to go to bathe themselves. It refers to the outer ocean or river that the Greeks believed surround the earth. They thought the stars descended into it. Now, என்ன சொல்கிறாங்கன்னா, the western stars, Greek people வந்து they consider the globe as flat. அதெல்லாம் தாண்டி நம்ம போகணும். ஹியர் இட் வி கேன் மீன் அந்த அதையும் தாண்டி அவர் ட்ராவல் பண்ண விரும்புகிறாரு. இல்லைனா அவர் வந்து டெத்தை வந்து நம்ம நெருங்கிட்டுருக்கோம் அப்படின்றத தன்னோட sailors-க்கு சொல்கிறார். It refers to the outer ocean or river that the Greeks believed surrounding the earth. Ulysses want to sail really, really far away, beyond the horizon of the unknown universe until he dies. இறக்கிறதுக்குள்ளே பியாண்ட் ஹரிசனை தாண்டியும் போகணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். The happy isles refers to the island of the blessed. என்ன சொல்கிறாங்கன்னா, Greek paradise. கிரேட் வாரியர்ஸ், இந்த ட்ரோஜன் வாரில் இருந்த Greek வாரியர்ஸ்லாம் அவங்க டைமை இப்போ வந்து அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஹாப்பி ஐலஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. And he wanted to see the great Achilles. Achilles is one of the great warriors of Trojan War. Though much is taken, much abides, and though we are not now the strength which in old days moved earth and heaven, that which we are, one equal temper of heroic hearts, made weak by time and fate, but strongest will to strive
to seek, to find, and not to yield. Ulysses it again tells us that even though he and his sailors are old and don't have a lot of gas left in the tank, there is enough left to go to a little further அப்படின்னு சொல்கிறார். அவங்க இப்போ ஜேர்னிக்கு பயணத்துக்கு அவங்களுக்கு இந்த கேஸ் போகிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்குது, இருந்தாலும் அது நமக்கு போதும், நம்ம கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ஆனால் போதும் அப்படின்னு சொல்கிறார். In another meaning we can take that the abide is a word that means remains. Even though we are old, we have less strength, they are old and broken, but they still have the will to seek out and face challenges without giving up. நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்குது, எந்த வழியும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அண்ட் தென் the phrase strong in will, to strive, to seek, to find, and not to yield. It means something like we are strong because of our will to strive, or our will to strive is strong அப்படின்னு சொல்கிறார். It is a famous quote. We have to be equal temper in doing our heroic deeds அப்படின்னு சொல்கிறாரு. This is a famous quote, to strive, to seek, to find, and not to yield. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நாலேஜ் நிறைய இருக்குது, அதை நோக்கி நம்ம போகணும், ஸ்டாப் பண்ணாமல். நம்ம அந்த தேர்ஸ்டை நம்மள்கிட்ட மறையக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. Ulysses says that whatever be the what we should be strong in our will without stopping. நீங்கள் உங்களுடைய கடமை செஞ்சுட்டே இருங்க, வாட் எவர் மே பி த ஏஜ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ we have to learn a lot from Ulysses. Thank you, students.